நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
பூவை வந்து புலவை போட குழலை தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட இப்படியே 8 பேர்களுமே வந்து பிறக்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாமல் இருப்பதோ நாக வடிவம் குழந்தை இருப்பதோ தெய்வத்தினுடைய அம்சம் பிள்ளைக்கு நாமளால் தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது என்று காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சிறப்பாகவே ஊட்டி வளர்த்தார்கள். எப்படி வளர்த்து வருகிறாரையானா ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா காளியம்மா 8 பேரு அவங்க பல்லாரியோடுங்க அவர் பேச்சு வளர்த்து வாரா பேச்சு வளர்த்து வாரா பேச்சு வளர்த்தான் திரேகமெல்லாம் நெய்யுடுக 4 மேனியும்
வரும் பொழுது ஓர் வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும்போது கைலாசமலையிலே கண்ணன் தங்கை பார்வதி நாமல் மகிமையினால் நாமல் அம்சத்திலே 8 பிள்ளையை இருவேர்களுக்கு நாம வரமா கொடுத்தோம். இந்த மகிமையே சிவபெருமா அறிய வேணும் தெரிய வேணும் என்று கையிலே அமர்ந்திருக்கும் சிவனிடத்திலே வந்து பார்வதி சொன்னா, ஈசா இறைவா, இதனால் இதுவரைக்கும் நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போறீங்க வாரீங்க. என்னை போல அழகு பெண்ணை நீங்க எங்கேயாவது பார்த்துட்டு உண்டா? பார்வதி, உன்ன மாதிரி அழகு பெண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டிய, நான் மடியிழக்க போறது வேலையா இல்ல பெண் பார்க்க போறது வேலையா? ஆண்டவா, கோடான கோடி மக்களை படைத்தீர், அத்தனை பேர்களையும் அனுதினமும் பார்த்து வருகின்றீர். அப்படி இருக்க என்னை போல அழகு பெண்ணை பார்த்துதான ஒரு வார்த்தை தானே கேட்டேன். ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பார்வதி, இதுவரைக்கும் நான் எத்தனையோ பெண்ணை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி யாரும் இல்லைன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ சிலது காலமா நாகலாக வழியா நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். பாத்தியா, உன் தங்கை மாதிரி 8 பேர் இருக்காளே, அடேங்கப்பா, பத்திரகாளி அழக மாதிரி நம்ம பகவான் பார்க்கலடி. அதுவும் பத்திரகாளி மட்டுமா அழகா இருக்கா? மாரிய பார்த்தா காளிய பார்க்க வேண்டாம், முக்குடாதிய பார்த்தா முத்தாரம்மாவை பார்க்க வேண்டாம். ஒரே அச்சில பார்த்தத மாதிரி 8 பேர் ஒண்ணு போல இருக்காடி. நம்ம வீட்டுல கேட்பாங்க, நம்ம பொண்டாட்டி ஒரு ஆடி தீபாவளிக்கு நம்ம பொண்டாட்டினா யாரு? என் பொண்டாட்டி அவர் பொண்டாட்டி அவர் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி எல்லாத்தையும் குறிக்கும். சரி கேட்பாங்க, ஆடி தீபாவளிக்கு புது சீலை கட்டி வந்து என்னங்க இந்த சீலையில நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கட்டி கணவனை பார்த்து பொண்டாட்டி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? என் பிள்ளை, இந்த சீலையில நீ கிறிஸ்து மாதிரி இருக்க, ஆமா நீ நயன்தாரா மாதிரி இருக்க, நீ அனுஷ்கா மாதிரி இருக்க, நீ வந்து சிம்ரன் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பொண்டாட்டி சந்தோஷப்படுவா. அதை விட்டுட்டு எப்பல இந்த சீலை நீ ஏன் கட்டின, உன் தங்கச்சி வந்தாலும் அவளை கட்ட சொல்ல வேண்டியதானே, அவளுக்கு சூப்பரா இருக்குமே அப்படின்னு என்ன செய்வா? உடனே ஒண்ணு ஆயிரங்கால கொண்டே அடிப்பா. ஆயிரங்கால என்னது? விளக்குமாறு அடிக்க உலகம் தெரிஞ்சு போச்சா? பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டா ஆசையா 2 வார்த்தை சொல்லணும். அவ குழம்பு வச்சு சோறு பண்ணி கொடுத்தான்னா பரவாயில்ல, நீ குழம்பு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, கூட ஒரு கரண்டியை ஊத்து நான் சாப்பிட்டு போறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு சொன்னா மறுநாளைக்கு கூட ஒரு கூட்டு குழம்பு வச்சு உனக்கு நல்ல வாய் ருசியா கொடுப்பா. அப்படின்னு மறுபடியும் உனக்கு நல்லா செஞ்சு கொடுப்பா. அதை விட்டுட்டு நீ சாம்பாரா வச்சிருக்க, சாம்பார் உன் முகர மாதிரி இருக்கு, நாய் குளிக்குமா இந்த சாம்பார் அப்படின்னா நாளைக்கு அதுவும் வைக்க மாட்டான். அதெல்லாம் கூட வேண்டாம். அந்த அம்மாவை தினமும் 2 வார்த்தை நீ சாப்பிட்டியா, பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா, என்ன செஞ்சு உனக்கு என்னது வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டா அந்த அம்மா வந்து நிம்மதியா இருக்கும் மனசுக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பலவார நாய் பழியிட்டு விழுந்தத மாதிரி எப்ப பார்த்தாலும் கோச்சுக்கிட்டு பேசக்கூடாது. சிரிச்ச முகமா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம சந்தோஷம் பேச மாட்டாரா, நம்ம அன்பா அரவார்த்தை பேச மாட்டாருன்னு எதிர்பார்ப்பாங்க பெண்கள். அதை நம்ம நிறைய கொடுத்தணும். சரி, அது மாதிரி இந்த பார்வதி என்ன மாதிரி அழகு பெண்ண நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவன் உன்னை காட்டிலும் உன் தங்கை மாதிரி 8 பேருமே பேரழகு என்று சொல்ல அப்பெல்லாம் பார்வதாதேவி யோசித்து பார்த்தார். இன்னைக்கு இந்த ஆண்டவன் இப்படி சொன்னார்னா நாளைக்கு இவ வயதுக்கு வந்து வாலிபமாகி இருந்தா இதை விட அழகா இருப்பா, நம்மளை விட ரொம்ப அழகா இருப்பாட.
அவர் ஏற்கனவே பெண்ணாசை பிடிச்ச பித்தன். நாமரை மறந்தாலும் மறந்து விடக்கூடாது. இனி இந்த 8 பேரையும் இறைவன் பார்க்க கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? இவ 8 பேரையும் கொண்டு வந்து நம்ம பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க. பக்கத்துல வச்சிருந்தாத்தான் பாதகம் இல்ல. 8 இருந்தா தாண்டி எங்க போறாங்க வராங்க தெரியாது. அதனால இறைவனுக்கு தெரியாமல் 8 பேரையுமே நாம நாமளோடு வைத்திருக்க வேண்டும். சிவனிடத்திலேயே தோழி பொண்ணா கேட்க சிவபெருமான் முடியாதென்று சொன்னார். காளியர்களே 8 பேரையும் எனக்கு தோழியர்களாக கொடுக்கணும்னு சொன்னார். உங்களால் முடியாதென்றால் வேறு யாரால் முடியும்? உங்க அண்ணன் கோபால கண்ணனால்தான் முடியும். அவரால் தான் பிள்ளைகள் 8 பேரையுமே எடுத்து கைலாசத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டை சம்மதித்து அண்ணனாகிய என் பெருமானை அழைத்தாள் பார்வதி. அண்ணா அண்ணா கோபா பராசக்தியானவள் அழைத்த பொழுது பச்சைக்கால் கருட வாகனத்தில் கைலைங்கிரி மலைக்கு வந்தார். தங்கையே பார்வதி, என்னது அதனால அண்ணா கோபால கண்ணா அத்தா வர ஆளே சரியில்லை. என்னை விடவும் உன் தங்கை தான் 8 பேரும் அழகா இருக்காரு. என்கிட்ட உயர்வா பேசுறாரு. அதனால இனி அவன் 8 பேரையும் ஆண்டவே பார்க்க கூடாது. கைலைங்கிரிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல எம்பெருமான் கோபால கண்ணனாகப்பட்டவர் 8 பேரையுமே கைலைங்கிரிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பறக்கும் படகும் நாகதாரி வேறையும் பகவானிடத்திலே வரமாக வாங்கிக் கொண்டு 90 10 சென்ற துவண்ட கிழவனை போல் வடிவமெடுத்து கண்ணபுரான் நாகலோக வட்டத்திற்கு வந்தார். வந்தார கிழவனை போல் பல வேடமிட்டு பேசினார். 8 பேரையும் ஏமாற்றி கைலைங்கிரிக்கு உனக்கு அக்கா இருக்கிறாள், அத்தா சிவகுடமா இருக்காரு, நல்ல சாப்பாடு உண்டு சோறு உண்டுன்ன உடனே சின்ன பிள்ளை தானே நமக்கு அக்கா இருக்கான்னு சொல்லுதாரு, நல்ல சாப்பாடு கிடைக்கும்னாரு, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு பறக்கும் படையிலே 8 பேரும் என் பெருமானோடு பயணம் வைத்தார்கள். கைலைங்கிரி மலைக்கு வந்த போது 8 பேரும் இருக்கக்கூடிய அழகை கண்ட பார்வதி, அண்ணா அண்ணா கோபால கண்ணா என்னை கிடைக்கு தந்த கரத்தில்
சிவன் போகாத இடமாகப்பட்ட சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவருடைய இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். தேவர்கள் மூவர்கள் அறியாமல் சிவனுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டியது உன் கடமை. சந்தனமான் சோலையில் சந்தன மகாமுனிவரோ மூவாசை விருத்த முனிவர். அதனால பிள்ளைகளுக்கு சேதம் இல்லை. நீங்க பாதுகாப்பா பார்த்துருங்க. நாராயணன் ஒப்படைத்தார். நாளை பொண்ண வளர்ந்து இவன் அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மகள சங்காரம் உரிக்கவே மாகாணி நான் பிறவி பண்ணியிருக்கேன். இந்த உண்மையை சொன்னா உமது சிரசு வெடிக்க கிடக்குதுன்னார். சாபத்தை கொடுத்து குழந்தையை ஒப்படைக்க 16 வயது வரைக்கும் பெற்ற பிள்ளைக்கு ஈடாக சிறப்பாக வளர்த்து வந்தார். தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக வளர்த்து வர என் தாயான பத்திரகாளி மாறி உப்படாதி உத்தாரம்மா காந்தாரி கனகதுர்த்தி அக்காலத்து 8 பேரும் 16 வயது கன்னி பெண் ஆன உடனே விவரம் தெரிய பிள்ளையான உடனே அம்மா அப்பா யாரு? நாமளோ கன்னி பெண்ணா இருக்கும். நமக்கு தாய் தகப்பன் பக்கத்துல வேணும். அம்மா அப்பா யாருன்னா மகாமுனிவர் எனக்கு தெரியாதென்றார். அதை உண்மையை தெரிய வேணும் என்று சொன்னார். சிவனை எண்ணி நீங்க 8 பேரு யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. ஆண்டவனே வந்து உங்களுக்கு விடை கொடுப்பார். ஏன்னா சிவனுக்கு வெட்கையினா பிடிக்காது. ஆட்டு வந்து சம்மதித்து 8 பேரும் சிவனை எண்ணிய அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கினி யாகம் வளர்க்க வளர்க்க குடங்குடமா நெய்ய கொண்டு வந்து கோதி கோதி ஊத்துதா. ஆயிலையில வச்சு கோதி கோதி ஊத்துட்டு தீ பிடிக்க மாட்டேன். அப்போ இவன் அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க அக்கினியின் வெட்டை தாங்காமல் ஆண்டவனாகிய சிவபெருமான் முன்னால் வந்த கவி பார்வதி அன்னைக்கே பிள்ளைய கொடுக்க வேண்டாம்னு என் பேச்சு மீறி கொடுத்த. சரி அது விட்டியா? எனக்கு தெரியாம வளர்க்கணும்னு சந்தனமான் சோலையில விட்ட. அவன் அம்மா அப்பாவை அறியணும்னு என்ன நினைச்சு அக்கினிய வளர்க்கால. அதுக்குத்தான் பிள்ளைய கொடுக்க வேண்டாம் பின்னால இடைஞ்சல் வரும்னு சொன்ன என் பேச்ச கேட்கலே. அப்ப பார்வதி உமக்கு இருக்கும் குறையை நான் தீர்த்து வருகிறேன். அக்கினியை தான் உங்களுக்கு அணைக்கணும். நான் போய் அனுப்பிட்டு வரேன். நீ போனா உன் பேச்ச கேட்க மாட்டான் போகாத. நான் போனா என் தங்கச்சி என் பேச்ச கேட்பான்னு சொல்லி பார்வதி சந்தனமாம் சோலைக்கு வந்து என் தந்தையே பார்வதி அக்கினையா அணைக்கிறேனா என் ஆண்டவே மாட்டு போவாரடி. உடனே யாகத்தை அணைச்சு போடு. ஏய் பார்வதி, சிவன் வரவே நான் சக்தியானவன் யாகத்தை வளர்த்தேன். நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது. உன் ஆண்டவனை காப்பாற்றும் அன்பு தத்துவம் இருந்தா நீயே போய் அக்கினில இறங்கு போனா. ஆத்திரப்பட்ட பார்வதி சிவனுக்காக யாகத்தில் இறங்கினாலும் தவறு கிடையாது என்று 3 முறை சுத்தினால் உன் கண்ணனை நினைத்து ஆளா என்று சுத்தி வந்தேன் சுத்தி வந்தேன். அக்கினி யாகத்தில் இறங்குவாயா சக்திக்கு உயிர் கொடுக்க கண்டிப்பா சிவபெருமான் வருவார். அப்போ நமக்கு சாமர்த்தியம் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. நம்மளால தானே இறங்கிட்டா நம்ம இவரோட இறங்கிடுவோம் அப்படின்னு பார்வதிக்கு பின்னால் 8 பேரும் இறங்க அக்கினியிலே
கருகி உருகி கைப்பிடி சாம்பலானான். போன பார்வதி திரும்பி வரல, ஆனா வெந்தை குறைந்து விட்டது அப்படின்னு ஞான திருஷ்டியினால் அறிந்த சிவபெருமான் அக்கினி ஆகத்திலே கருகி உருகி இருப்பதைக் கண்டு உடனடியாகவே இவர்களுக்கு மறு உயிர் கொடுத்தாக வேணும் என்று தீர்த்தமும் திருவிரம்பும் கையிலே எடுத்த சிவபெருமான் அவர் சக்கரமாம் சோலையில அக்கினி ஆகத்துக்கு முன்னால தீர்த்தம் கொண்டு அவர் திருவிரம்பாம் தட்டுவார். தீர்த்தம் கொண்டு தரித்த போது திருவிரம்பாம் தட்டும் போது அவர் தூக்கி வச்சு கொண்ட திருமுகமோ போற வாயம் போற பல்லும் போற முகே தன்னலோ எரிந்த முகம் சிவந்த கண்ணை ஏழுப்பா வந்தல முடி அம்மா வீர பல்ல விரி சடையுமா நிக்கா பார்த்தார் ஆண்டவன் சற்று புறம்மா ஆண்டவா எங்களை பிறவி செய்த காரணம் என்ன மாகாளியர்களே பத்திரகாளி அம்மா மகுட சங்காரம் முடிக்கவே மாகாளி ஒன்று நான் பிறவி பண்ணிருக்கேன் என்று சிவபெருமான் சொல்ல ஈசா இறைவா உயிர் கொடுத்த எங்களுக்கு மறுமையை கொடுத்தீர்கள். உயிர் கொடுத்து மறுபடி எங்களை பிறவி செய்த நீங்க இனி உங்களை நாங்க பிரிய மாட்டோம். உயிர் கொடுத்து பெயர் கொடுத்த உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டோம் என்று கோட்டை ஓடும் மரங்களை வாங்கி ஆண்கள் வராத இடத்திலே முப்புறத்திலே சென்று முப்புற கோட்டை போட்டார். 50 வருட காலங்கள் ஆண்டு அனுபவித்து சிவனே தஞ்சம்னு உட்கார்ந்திருந்தார். சிவன் கொடுத்த வரம் கோட்டை போடு வரம் 103 லிங்கம் முடிந்த நீராட தெப்பக்குளம் ஆடி வர ஆலமரம் வீச்சிருச்ச வேப்ப மரம் 5 வரத்தை வாங்கினா 50 வருட காலங்கள் ஆண்டு வந்தார். 51 வருடத்தில் ஆணவ அகம்பாதம் உண்டாகி ஆணவ அகம்பாதம் வந்த காரணத்தால் ஆணவத்தால் அம்மா கோட்டை தீப்பிடித்து கருகி உருகிய போது முப்புற கோட்டையினை சிவபெருமான் 3வது உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்து எரித்து பிறவி செய்ய இறைவா இனி உண்மை பிரிய மாட்டோம். உங்க பக்கத்துல எடப்பாக எனக்கு வர வேணும்னா எடப்பாக வர வேணும்னா அவுத்தரி சிவனத்துல மகுடாசுரனை வத முடிச்சாதான் தருவேன்னார். அப்படின்னா நான் இப்பவே அவளை வத முடித்துட்டு வரேன் என்று ஆண்டவரிடத்திலே வரத்தை வாங்கி அச்சரிசி வரமணில மகுடாசுரே கோட்டையில 8 பேரோடு ஒன்று கூடி முத்தை போல வடிவம் கொண்டார். அம்மா இத்தனைக்கு சங்காரம் முடித்து
கேட்டா கைலாசம் மலையில இடப்பாகம் வாங்கணும்னு வந்தா இவர் எத்தவரின் கோலமா வாரத பார்த்த ஆண்டவன் 6 மாத பிள்ளையா பயந்து போய் பார்வதி மடியிலே படுத்து கொண்டார். இவர் 7 பேரும் வந்து அத்தால இல்லைன்னா பகவான மடியில 6 மாத பிள்ளையா போட்டிருந்த பார்வதி சிவபெருமா எங்க போனாரோ எனக்கே தெரியலன்னா. அப்ப மடியில இருந்த குழந்தை யாருன்னா நேரம் போகல பிறவி செய்து கொடுத்தாரடி உனக்கு என்ன வேணும் பிள்ளைய கொடு நான் பகவானை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். பிள்ளைய கொடு அவன் அங்க இழுத்தா இவன் இங்க இழுத்தா அங்க எங்க ஆண்டவே வெள்ளி பிடிச்சா வருந்தார். பார்த்தா இந்த சிவபெருமா இனி இவ கையில இருந்தா நம்மளை பிடிச்சிருவா. அப்படி என்று வண்டூரி மலையில வைரப்பாறையில நிர்வாண கோலமாக சிவபெருமான் ரூபம் கொண்டார். அந்த பிள்ளைக்கு வண்டிக்கார வைரவர் சாமி என்று பெயர்நாமத்தை கொடுக்க என் மற்ற காரியம்மா சிவனிடத்திலே வந்து 21 முத்து வரங்களை வாங்கினார். பச்சை முத்து வரங்களை வாங்கி கைலாசம் விட்டு புறப்பட்டு வரும்போது இந்த நாரதர் சும்மா இருப்பாரா? முத்து வரம் வாங்கிட்டு போறீங்க முளைக்குமா முளைக்காத தெரிய மாட்டேன் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு போனா உடனே பகவான் அடுத்து முத்தை எழுதி போட்டா 8 ஆடு 8 நாளா அம்மா முத்து முளைக்குதையா 8 ஆடு 8 நாளா அம்மா போட்ட முத்து முளைச்சு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஊசி குத்த இடம் இல்லாம ஆண்டவே ஐயோ கடவுளேன்னு கொடுத்துட்டார். சிவனே சிவனே இருக்க பார்வதி பத்திரகாளி அம்மா இடத்துல வந்து மண்டி போட்டு மடி ஏந்தி மடி பிச்சை கேட்டா. மடி பிச்சை உயிர் பிச்சை கேட்டு பார்வதி புலம்ப நான் போட்ட முத்த உனக்கு இறக்கித்தாரேன். ஆனா கைலாச வாசனை வளர்த்து போட்ட வாசையில 8 பேருக்கும் பீடம் போட்டு 8 நாளா விரதம் இருந்து ஆண்டவன் சிவனுக்கு 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி என்ன தண்ணி ஊத்தி எங்க 8 பேருக்கு வேப்பலையால தோரணம் கட்டி முச்சந்தையில எனக்கு மதுப்பானை பொங்க வச்சு வீடு வீடா போய் இறந்த நெல்லு வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி புல்லுமா இடிச்சு வச்சு சக்கரை பொங்கல் வேப்ப பூடு இரணி பல வகையா படப்பு துள்ளு மாவு இத்தனை எடுத்து வச்சு வேப்பிலை எடுத்து புலவை போட்டு கூப்பிடு உனக்கு போட்ட முத்தம் இறக்குதுன்னா 7 பேரும் சொன்னது மாதிரியே பார்வதி விரதம் இருந்து சிவனுக்கு 6 தண்ணி ஊத்தினா 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி 8 பேருக்கும் பீடம் போட்டு வேப்பிலை தோரணம் கட்டி பாலக்காரங்க அரைச்சு வச்சு மதுப்பாலை பொங்க வச்சா வீடு வீடா இறந்த நெல்லு வாங்கி துள்ளுமாவை இடிச்சு அவ கேட்ட பல வகையா பழப்பு போட்டார். பலவை போட்டு அரைப்பாரா ஓரக்காரி பத்திரகாரி அவனே பெரிய கையிலெடுத்தையே போட்ட முட்டை இறக்க போறா இறக்க போறா நீங்க போடு நம்ம Come on,
எடுப்பாரு வைப்பாரா ஏழை வந்தா ஒரு சொன்னையா எட்டு நாளும் கடலை விட்டு ஏன போக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ வெள்ளைக்கா அண்ணாமலையே மாயவரம் கும்பகோணம் திருத்தடையூர் பாறையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாலைகூடு அங்கிருந்து பயணம் வாங்கி குற்றால வாடாரே குற்றால தென்னதில அருவிக்கரை நீராடி குற்றால நாடரையோ உலகாத்துறை அம்மாளையோ என் கண்டு வல்ல ராமனுக்கு நம்ம தென்காசி தென்னதில ஆத கோபுரத்து விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாத தெய்வனுக்கு தென்காசி தன்னை விட்டு அங்கிருந்து பயணமாகி எங்க போவந்து ஆறாறு மற்றவாளே தென்காசி தன்னை விட்டு வீணா வேலைக்கு விட்டு எங்க போவந்து ஆறாறு 8 பேரும் அங்கிருந்து பயணமாகி கரையநல்லூர் பாதை கூடி நம்ம சங்கரம் கோவிலில சங்கரன ஈனார அவர கோமதிய நான்மலைக்கு அங்கிருந்து பயணமாகி மேற்கு முகமாக நடுவ குறிச்சி வழியாக இலச்சிராமணி விரைத்து விட்டு தெற்கு முகமாக சேந்தமரம் பாதை கூடு அங்கிருந்து பயணமாகி அவன் கிழக்கு முகமாக குலசேகர மங்கலத்து நாம கிழவிருக்க வேணுமென்று ஆறாறு மற்றவாளே ஐரவன முன்ன விட்டு ஆரணையை முன்ன விட்டு குலசேகர மங்கலத்து கிழவிருக்க வேணுமென்று அவன் ஊருக்குள்ளே நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையோ உடை போட்டு கொடுப்பாரா அவன் நம்பி வந்த வேர்களுக்கு ஏன் அல்வாக்கு சொல்லுவாளா எத்தனையோ ஊரிருக்க அத்துணை நகரத்தையும் கடந்து இந்த குலசேகர மங்கலத்திலே என் பத்திரகாளி அம்மா வைரவனை முன்ன வைத்து ஒத்தப்பட மாடனை காவலாக வைத்துக் கொண்டு நிலையத்தை வாங்கியல்லோ ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாவை வணங்கும் பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக பத்திரகாளி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கு மக்களை காவல் காத்து வருகின்றார். சட பிறந்தது
அம்மா பிறந்ததாய் வத்தி அவ சட பிறந்தது சொல்லுகிறே ஏம பிறந்தது வேலையிலே விளையாட வந்தது ஏம பிறந்தது வேலையிலே விளையாட வந்தது வந்தி மலையில நீராடியவ மலையான கூட்டத்தை மயங்கி வரா மாரியம்மாளுக்கு மயில குண்ட கொண்டு மயங்கி வரா மத்திய காலைக்கு மயில குண்ட கொண்டு நாய வெங்கல பொம்பை முழங்கி வர நாங்க வெள்ளு பாட்டுக்கார பாடி வெங்கல பொம்பை முழங்கி வர நாங்க வெள்ளு பாட்டுக்கார வேதமுகன் வச்ச பத்திர காலைக்கு வேடிக்கை கும்மி அடிக்கலாம் வேதமுகன் வச்ச பத்திர காலைக்கு வேடிக்கை கும்மி அடிக்கலாம் அவ சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தொப்பில வந்துரு சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தொப்பில வந்துரு தண்ணி இருக்கிற மாரியம்மாளுக்கு தங்க குண்டம் போட்டு தண்ணி இருக்கிற பத்திர காலைக்கு தங்க குண்டம் போட்டு அவ எத்தனைய ஊர் இருக்கு அவ அத்தனையும் விளங்கடத்து எத்தனைய ஊர் இருக்கு அவ அத்தனையும் விளங்கடத்து குலசேகர மங்கலத்தில் அம்மா கொலுவிருக்க வந்தாளா குலசேகர மங்கலத்தில் அம்மா கொலுவிருக்க வந்தாளா இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் வாழ்த்திய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.